குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான். தக்குவா என்றால் என்ன? அரபி மொழியில் தக்குவா என்றால் பாதுகாத்தல் என்று அர்த்தம். இஸ்லாமிய வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா. எப்படி பாதுகாக்கும்? அந்த அடியான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதன் மூலமாக, பாவங்களில் இருந்து விலகுவதன் மூலமாக. தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹ்வுடைய பயம் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பயம் என்பது பாவத்திலிருந்து விலகுதல் மட்டுமல்ல, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதலும் அல்லாஹ்விற்கு நன்மை செய்தலும் தக்குவா தான். உமர் அவர்களிடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு உபய் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், உமர் அவர்களே, தக்குவா என்றால் என்ன என்று. உபய் அவர்களுக்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், உபையே, ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறாயா? உபய் சொன்னார்கள், ஆம். எப்படி நடப்பாய்? ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்து செல்லுவேன். உமர் சொன்னார்கள், அதாக்க தக்குவா, அதுதான் உபையே தக்குவா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும், ரமதானில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். வந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான், என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் உண்டா? அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா? அந்த மன்னிப்பிற்கு, அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை, இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும், கவனத்தில் எடுங்கள், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான். தேவைகளை கேட்பவர்கள் உண்டா? இதோ வழங்குகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா? இதோ மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் வைத்தால், பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான்.